ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டுல பெருமாள் வந்துட்டாரு. ஆன்லைன்ல வாங்கினேன், மீஷோ ஆன்லைன்ல இந்த பெருமாள் நான் வாங்கினேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த ஃபேஸ் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த நாமம், அந்த சங்கு சக்கரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. துளசி வச்சிருக்கேன் அதுக்கு மேல. அப்புறம் துளசி தண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன், ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன். இந்த பக்கம் நான் ஆஞ்சநேயர் வச்சிருக்கேன், இந்த பக்கம் கிருஷ்ணர் வச்சிருக்கேன். அதை சுத்தின லட்சுமி வச்சிருக்கேன். அதாவது எப்பவுமே பெருமாள் கிட்ட லட்சுமி இருக்கணும்னு சொல்லுவாங்க. வளையல்லாம் வாங்கி, குட்டி குட்டி வளையல், கண்ணாடி வளையல்லாம் வாங்கி லட்சுமி அம்மாக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க. கீழே காசு வச்சிருக்கேன், அது கீழே ஏலக்காய் வச்சிருக்கேன். அந்த அம்மாக்கு வந்து, லட்சுமி அம்மாக்கு வந்து ஏலக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வந்து நான் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் வச்சு மேல காசு வச்சிருக்கேன். செல்வ செழிப்போட இருக்கணும்னு அதனால நான் ஏலக்காய் வச்சிருக்கேன். இது வந்து யூடியூப்ல யாரோ சொன்னாங்க, அதனால தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு யாரும் சொல்லியும் தரல, என்ன நானே இதெல்லாம் கத்துக்கிறது. இங்க பாருங்க, இந்த பெருமாள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பெருமாள் தான் பாருங்க, குட்டியா தான் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப சைஸ், பெரிய சைஸோ மீடியம் சைஸோ அந்த சிலைலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா கரெக்டா வாங்கணும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, கல்கண்டு வச்சிருக்கேன், விளக்கு வச்சிருக்கேன், சங்கு வச்சிருக்கேன். அப்புறம் அந்த இது பேர் என்னன்னு தெரியல, குண்டுமணி. இது வந்து சங்கு. இது என்னன்னு தெரியல, சோனி என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. பாருங்க அழகா. பெருமாளை நல்லா கும்பிட்டுக்கோங்க, நல்லா சேவிங்க. இன்னைக்கு புதன்கிழமை, நம சிவாய. இன்னைக்கு பிரதோஷம் வேற. வாங்க, நான் சிவன் பார்வதியும் காட்டுறேன் பாருங்க. சிவபெருமான், பார்வதி அம்மா, நந்தி தேவர். இது எங்க வீட்டுக்காரர் வந்து பழைய கால, அதாவது சிவன் பார்வதி அம்மா வந்து இது பழைய கால போட்டோன்னு சொன்னாங்க. அதாவது பல வருஷம் முன்னாடி சொன்னாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி இது வாங்கி ஒரு பேப்பர் மாதிரி வந்தது. உடனே எங்க வீட்டுக்கார் ஃப்ரேம் போட்டாரு. ஃப்ரேம் போட்டு பழைய சிவன் பார்வதின்னு சொன்னாங்க. மீசெல்லாம் இருக்கு பாருங்க சிவபெருமானுக்கு. அந்த ரெண்டு பக்கத்துல சிங்கம், அப்புறம் பாருங்க இந்த ரெண்டு பக்கத்துல விநாயகர் இருக்கிறாரு, பார்வதி அம்மா, சிவபெருமான், கீழே நந்தி தேவர் எவ்வளவு பெருசா இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க, இன்னைக்கு வெத்தலை பாக்கு வச்சு சிவபெருமானுக்கு இன்னைக்கு விளக்கு வச்சிருக்கேன். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு புதன்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் பிரதோஷம் புதன்கிழமை வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நினைத்த காரியம் கைகூடும் சொல்லுவாங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ நல்லா கும்பிட்டுக்கோங்க இவரை. இங்க பாருங்க, என்னோட சிஸ்டர் வாங்கி கொடுத்தது, ஓன் சிஸ்டர். பாருங்க, என்னோட ஓன் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. நீ போட்டுக்கோ, நல்ல நாள் போ. இது வந்து செட்டு இங்க இருக்கு பாருங்க. இது ரெண்டு வந்து என்னோட ஓன் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. போட்டுக்கோ, நல்ல நாள் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போ அப்படின்ச்சு. நல்லா இருக்கா? இது வந்து மயில் ஷேப்ல வாங்கியிருக்கு பாருங்க, மயில் ஷேப்ல நம்ம வாங்கியிருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சாமி டிப்ஸ் சொல்றேன். உங்களுக்கு சாமியோட டிப்ஸ் சொல்றேன் இன்னைக்கு. அதாவது கடவுளோட டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. நீங்க வந்து இது கேளுங்க. நீங்க கேக்குறீங்களோ என்னன்னு தெரியல, ஆனா நீங்க வந்து பக்தியா இருக்கிறவங்க கேளுங்க. சும்மா வந்து அவங்க இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்றவங்க வந்து நீங்க கேட்க வேண்டாம். இப்ப என்னன்னா, இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க, நல்லபடியா கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க. நல்லா குழந்தை படிக்கணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், மேரேஜ் ஆகணும், அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எப்படி வேண்டிக்கணும்னா சாமிய, அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அதுவும் வேண்டிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கணுங்கிறாங்க. இந்த மூணுக்குமே என்ன பண்றீங்க, இந்த கல்யாணங்கிறது, இந்த ஆரோக்கியம், இந்த படிப்பு, அதெல்லாம் என்னன்னா லக்ஷ்மி ஐகிரேவர் கிட்ட வியாழக்கிழமை போய் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். 7 வாரம் கரெக்டா நீங்க 7 வாரம் இந்த பசங்க வந்து நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து 7 வாரம் இல்லாட்டி 9 வாரம் ஒத்தப்படல நீங்க வந்து லக்ஷ்மி ஐகிரீவரை சாமி கும்பிட்டுட்டு நீங்க 7 வாரம் அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த அர்ச்சனை பூவை வந்து நம்ம சாமி ரூம்ல வச்சு அது தினைக்கும் வந்து அந்த பூசிட்டு போகணும். எக்ஸாம் அப்போ வெளியில போகும்போது பசங்களோ பொண்ணுங்களோ
எல்லாம் பூசிட்டு போய் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஆபத்தும் வராது. லட்சுமி ஐகிரிவர் வந்து ரொம்ப சக்தி உள்ள கடவுள். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து சாமி டிப்ஸ் எல்லாம் நான் ரொம்ப இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட டிப்ஸ் எல்லாம் வரும். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.